ஹாய் நண்பா, டிசிஎஸ்ல இப்போ புதிய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்திருக்கு. டிசிஎஸ் அட்லஸ் ஹைரிங் 2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2026 பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ள இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. முழு தகவலை சொல்றேன். அதுக்கு முன்னக்குட்டி ஒரு சின்ன இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டாட்டாவுடைய டிசிஎஸ் உட்பட விப்ரோ, காக்னிசன்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல இப்போ ஆட்களை எடுக்கிறாங்க. எடுக்க போறாங்க. சரி, நம்மளை எடுத்துப்பாங்களா? நிச்சயமா எடுத்துப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் ஆனா எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கரியர் செஷனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கரண்ட் டெக்னாலஜிஸ் லைக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே முற்றிலும் தமிழில் சொல்லி கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சும் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன் மோடா இருக்கிறதுனால உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், ஈஸியா கத்துக்கிடலாம். இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க பிளிப்கார்ட், பேபால், ஃப்ரெஷ்ஒர்க் போன்ற கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்களே 200+ கம்பெனிஸ் கூட ஹைரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஃப்ரீ கரியர் செஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், டிசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருந்து புதிய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்திருக்கு. டிசிஎஸ் அட்லஸ் ஹைரிங் 2026 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இப்போ ஆக்டிவில் தான் இருக்குது. இந்த ஹைரிங்க்கு டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட்டுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 2026 பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல ஒரு லிங்க் வந்து வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டிசிஎஸ் உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும், ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். மொபைல் ஃபோன் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த பேஜ் வந்து மொபைலில் டெஸ்க்டாப் சைட்டில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மொபைல் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டை எனபிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் போயிட்டு அதில் ஐடி கேட்டகரியை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கான டேஷ்போர்ட் வரும். அதில் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாமுக்கான சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சென்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி நீங்கள் டிலே பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டரை நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் சூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. இந்த அட்லஸ் ஹைரிங்கான எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது எம்எஸ்சி எடுத்து படிச்சிருக்கணும். இல்லைனா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இது பிஜி கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஆஃப் கேம்பஸ் டிரைவுங்க. பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசிஎஸ்ல இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹைரிங் இப்போ லைவ்ல தான் இருக்கு. அதனுடைய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பிஜி கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் தான். பர்டிகுலராக இதில் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைனா எக்கனாமிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். பாஸ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 2026, அதாவது இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிஜி கேண்டிடேட் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியுங்க. உங்களுடைய 10th 12th டிப்ளமோ படிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவில் அண்ட் தென் பிஜியில், கிராஜுவேஷனில் எல்லாத்துலேயுமே குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அதற்கு கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஹைரிங்க்கு நீங்கள் நாட் எலிஜிபிள். கிராஜுவேஷன் பேக்ரவுண்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனி டிகிரி படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எம்எஸ்சி இல்லைனா எம்ஏ படிச்சிருந்தாலும் ஓகே தான், நீங்களும் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரியர்ஸ் வந்து ஒரே ஒரு அரியர்ஸ் இருந்தால் ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிறைய அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா நாட் எலிஜிபிள். அது மட்டும் இல்லைங்க, ஒரு அரியர் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் செலக்ட் ஆகி ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் ஆகும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுற அந்த டைமில் அரியர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்டு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பார்ட் டைமாக கரஸ்பாண்டன்ஸாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். குறைந்தபட்ச வயது 18ங்க, அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் தான்.
டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாபிக்ஸில் கவர் பண்ணுறாங்க. மொத்தமாக 115 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் டூரேஷன். என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ப்ரோக்ராமிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெர்பல் எபிலிட்டியில் கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த டாப்பிக்கை கவர் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த டாபிக் கவர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படிங்கிற டேப் இருக்குது. இதில் ஒரு வேளை உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்ஸை ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது கிளியர் ஆயிரும். ஸோ டிசிஎஸ் உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இதில் ரிஜிஸ்டர் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் டேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். நியூ யூசர் அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஐடி கேட்டகரி வேலைவாய்ப்பு, அதனால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறத கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் ஐடி மூலமாக ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆனதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்டு வரும். அதில் லெஃப்ட் சைடில் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் தான் அட்லஸ் கேட்டகரியில் பிஜி கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலை, ஐடி கம்பெனியில் வேலைக்கு போக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன ஃப்ரீ கரியர் செஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதனுடைய லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. See you. Bye.